வீரம் காக்க பிறந்த மாவீரன், ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். இவரின் கம்பீரமான திருவுருவம் காண்கையில் மனதில் எழும் ஒரே சொல் ஜெய்ஹிந்த். ஆம், பங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1897 ஜனவரி மாதம் 23 நாள் இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நேதாஜி மிகவும் பாதித்தது. சுதந்திர வேள்வியில் குதித்தார். இவர் பர்மாவில் இருந்தபடியே இந்திய தேசிய இராணுவப் படையை கொண்டு ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். இந்தியாவின் முதல் இராணுவப் படையை உருவாக்கி இந்தியர்களின் ஆயுத கையாளுமையை உலகறியச் செய்தவர். இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களுக்கென தனி பிரிவான ஜான்சி ராணி படையை தொடங்கினார். சுதந்திரம் என்பது கொடுக்கப்படுவது அல்ல, எடுக்கப்படுவது. வன்முறை என்பது மோசமானதுதான், ஆனால் அடிமைத்தனம் வன்முறையை காட்டிலும் மோசமானது. பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சி செய்துதான் தன் தேவையை பூர்த்தி செய்கிறது என்று தனது சொற்களால் இந்திய விடுதலைக்கு மக்களின் மனதில் வீரத்தையும் எழுச்சிமிக்க உத்வேகத்தையும் கொடுத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தமிழ்நாட்டின் சிவகங்கையில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் சிலை இந்தியாவில் திறக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரரின் ஆரம்பகால சிலைகளில் ஒன்றாக இருந்ததால் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகில் முதலாக நேதாஜியின் சிலை சிவகங்கையில் நிறுவப்பட்டது. ஆம், 1946 இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது நேதாஜி உயிருடன் இருந்த போதே சிவகங்கை அரண்மனை வாசலில் இந்த சிலை நிறுவப்பட்டது என்று அகமுடையார் வலைப்பதிவு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் முதல் நேதாஜி சிலையை சிவகங்கையில் அமைத்தவர் திரு சுந்தர்ராஜன் சேர்வை. 1944 இந்திய தேசிய இராணுவம் மணிப்பூரில் இம்பால் வழியாக இந்தியாவில் நுழைந்ததன் வெற்றியை குறிப்பதற்காக அச்சிலை நிறுவப்பட்டது. 1946 நேதாஜி பிறந்த நாளன்றே சிலையை திறந்து வைத்தார் சுந்தர்ராஜன் சேர்வை. இந்த சிலை நிறுவப்பட்டு 54 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 23/1/2004 அன்று நேதாஜியின் சிலை புதுப்பிக்கப்பட்டது. சிலை புதுப்பிக்கப்பட்டு 21 வருடங்கள் ஆகிறது. ஆனால் தற்போதைய நேதாஜியின் சிலையின் மேற்கூரைகள் சேதமடைந்து சிலையானது மேற்பராமரிப்பின்றியுள்ளது. இதை நேதாஜியின் உறவுகள் அனைவரும் தமிழக அரசுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.